ஹாய்ங்க. ஒரு குட்டி கிச்சன் டூர் பார்த்துடலாமா? உள்ள என்ட்ரி ஆன உடனே ரைட் சைடு கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கேன். மேலே ஒரு அழகான விண்டோங்க. ஏன்னா அங்கே வேப்ப மரம் இருக்குது. இயற்கை காற்றை வாங்கிக்கிட்டே சமைக்கலாங்க. அப்படியே அதில் ஒரு ட்ரே வச்சு அதில் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இடுக்கியெல்லாம் வச்சுருக்கேன். இடுக்கி அப்பளம் எடுக்கிற இடுக்கி எல்லாம் வச்சுருக்கேன். இங்கே வந்து ஜூஸ் போடுற ஐட்டம்ஸ், மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்படியே ரைட் சைடு ஒரு குட்டி பெட்டி வச்சு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்படியே ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஸ்டாண்டு. அதில் வந்து எனக்கு எந்த அளவுக்கு எல்லாத்தையும் அதில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு ட்ரே வச்சு கிளாஸ் கப்ஸ் எல்லாம் அதில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அது சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றதுனால இங்கே ஸ்டாண்ட் போட்டு அதில் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். கம்மியாக தாங்க இருக்குது இப்போதைக்கு. அப்படியே லெஃப்ட் சைட் பார்த்தோன்னா கார்னர் ஸ்டாண்டு. அங்கே வந்து க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த ட்ரேலையும் க்ராசரி ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு கல் அப்படியே ஓரமாக வச்சுருக்கேன். அப்படியே லெஃப்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா சிங்க்குக்கு மேலேயே ஆர்ஓ வச்சுருக்கோங்க. அந்த வேஸ்ட் வாட்டரை கூட சேவ் பண்ணி வாஷ்ரூமுக்கு யூஸ் பண்ணிப்போங்க. கவுண்டர் டாப்க்கு கீழே பெரிய பெரிய பாத்திரம்லாம் வச்சுருக்கேங்க அரேஞ்ச் பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கங்க. ஓகே, கீழே பெரிய பெரிய பாத்திரம்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே லெஃப்ட் சைட் பார்த்தோன்னா க்ராசரி ஐட்டம்ஸ் பாத்திரங்களெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அங்கேயே கீழே டேபிள் போட்டு மிக்ஸி, கிரைண்டர், சப்பாத்தி மேக்கர், இண்டக்ஷன் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேங்க வச்சு நீட்டாக. ஓகே, தேங்க்யூ, டாடா, பாய்.